2024 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி OPS வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பன்னீர்செல்வத்திடம் நவாஸ்கனி தரப்பில் குறுக்கு விசாரணையானது நடத்தப்பட்டது. OPS வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்த தொழில்கள், வருமானம், நிலங்கள், சொத்துக்கள் தொடர்பாக கேள்வியானது எழுப்பப்பட்டுள்ளது. தமிழக நிதி அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்திற்கு தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் தெரியவில்லையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் MP நவாஸ்கனி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடைபெற்றது. 2024 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை தொடர்ந்து OPSக்கு எதிராக குறுக்கு விசாரணை நடைபெற்றது. OPS வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்த தொழில்கள், வருமானம், நிலங்கள், சொத்துக்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர் நவாஸ்கனி. இவர் முன்னாள் முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தை எதிர்த்து அங்க போட்டியிட்டாரு. இந்நிலையில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவரை விட 1,66,782 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றாருங்க. இந்நிலையில நவாஸ்கனி பல்வேறு முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்றுள்ளதாகவும், வேட்புமனுவில் பல்வேறு உண்மைகளை மறைத்துள்ளதாகவும், எனவே நவாஸ்கனி வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்குல OPS தரப்புல 35க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சியம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதி CV சண்முகம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ நவாஸ்கனி தரப்புல OPS குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டதுங்க. அதுல OPS தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனு, அதில் குறிப்பிடப்பட்டிருந்த தொழில்கள், அதன் மூலம் கிடைத்த வருமானம் மற்றும் நிலங்கள், சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளானது எழுப்பப்பட்டது. அப்போ பால் பண்ண வச்சிருப்பதாகவும், அதுல 40 மாடுகள் இருப்பதாகவும், அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில குடும்ப செலவுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் OPS தெரிவித்திருந்தாரு. மாடு வளர்ப்பு, விவசாயம், நிலங்கள் மட்டுமல்லாம அவர் பல தொழில்கள் செய்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தாரு. இந்நிலையில OPS வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு நினைவில் இல்லைன்னு பதிலளித்தாரு. அப்போ நவாஸ் தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தோட நிதியமைச்சராக இருந்தவருக்கு இது நினைவில்லையான பதில் கேள்வி எழுப்பிய போது அது தன்னோட ஆடிட்டுக்கு தான் தெரியும்னு அவர் பதிலளித்தாரு. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம கோபமடைந்த OPS, நான் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் என்னை மட்டும் கேள்வி எழுப்புவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. தான் வாங்கிய சில நிலங்கள் பஞ்சமி என தெரிஞ்ச உடனே அவற்றை திரும்ப ஒப்படைத்து விட்டதாகவும் குறுக்கு விசாரணையின் போது பதிலளித்தாரு. இதனை தொடர்ந்து குறுக்கு விசாரணையை நிறைவடையவில்லை அப்படிங்கறதுனால இந்த வழக்கோட விசாரணையை வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதிக்கு இந்த விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. ஏன்னா இதுல ஏற்கனவே தமிழக நிதியமைச்சரா இருந்த அவருக்கு தன்னுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் நிறைவில்லையா அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல குறுக்கு விசாரணையின் போது அவர் பதிலளிக்க முடியாம திணற ஒரு விவகாரம் தமிழகம் அது அந்த நீதிமன்றத்தையே பரபரப்புக்குள்ளாக்கிச்சு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.